வணக்கம். நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஏற்பட்ட 4 நாள் போர் மற்றும் அதைத் தொடர்ந்து அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்தம் ஏற்பட்டு 10 நாட்கள் ஆகிவிட்டன. இந்த நிலையில் இன்னமும் விடை கிடைக்காத பல கேள்விகள் உள்ளன. ஏப்ரல் 22ஆம் தேதி பஹல்காம் தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்ட நிலையில் 2 வாரங்களில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் 9 இடங்களில் இந்தியா தாக்குதல்களை நடத்தியது. இவற்றை தீவிரவாதிகளின் முகாம்கள் என்று இந்தியா அடையாளம் காட்டியது. இதற்கு பின்னர் எல்லை தாண்டி துப்பாக்கி சூடு நடத்திய பாகிஸ்தான் ஆளஜ விமானங்கள் மூலமும் தாக்குதல் நடத்தியது. இந்த மோதலின் போதும் அதற்கு பின்னரும் இரு தரப்பினரும் பரஸ்பரம் பலவிதமான கூற்றுக்கள், குற்றச்சாட்டுகள் மற்றும் எதிர்குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். இந்த கூற்றுக்களில் சில உறுதிப்படுத்தப்பட்டாலும் பெரும்பாலானவை இன்னமும் சரிபார்க்கப்படவில்லை. இந்த முழு சம்பவத்திலும் பல்வேறு ராணுவ, ராஜதந்திர மற்றும் அரசியல் தொடர்பான கேள்விகள் உள்ளன. அவற்றிற்கு இதுவரை நேரடியாக பதில் கிடைக்கவில்லை அல்லது அவை யாராலும் விடையளிக்கப்படவில்லை. முக்கியமான கேள்வி, பஹல்காம் தாக்குதல் நடத்தியது யார்? பஹல்காம் தாக்குதலில் தொடர்புடைய 3 பேரை ஜம்மு காஷ்மீர் காவல்துறை அடையாளம் கண்டுள்ளது. அவர்களில் ஒருவர் காஷ்மீரி, 2 பாகிஸ்தானியர் என்று காவல்துறையினர் கூறுகின்றனர். காவல்துறை கூற்றுப்படி அனந்த்நாக்கில் வசிக்கும் ஆதில் ஹுசைன் டோகர், ஹாசி மூசா என்ற சுலைமான் மற்றும் அலிபாய் என்ற தல்காபாய் ஆகிய 3வரும் பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்டனர். அவர்களை பற்றிய தகவல் அளிப்பவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் பரிசும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் தீவிரவாதிகள் நமது சகோதரிகளின் நெற்றி குங்குமத்தை அளித்தனர். அதையடுத்து இந்தியா அவர்களின் தீவிரவாத தலைமையகங்களை அளித்தது. இந்தியா நடத்திய இந்த தாக்குதல்களில் 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் என்று கூறினார். ஆனால் பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் என்ன ஆனார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் எதுவும் தெரிய வரவில்லை. இது மிகப்பெரிய கேள்வியாகவே உள்ளது. இவர்கள் இன்னமும் காஷ்மீரில் தான் உள்ளார்கள். பெரும்பாலும் மலைகளில் உள்ள வனப்பகுதிகளில் மறைந்துள்ளார்கள் என்று காவல்துறை கூறுகிறது. அவர்களை தேடும் நடவடிக்கைகள் தொடர்கின்றன. இந்த தீவிரவாதிகளை ஒழிப்பது கால அவகாசம் எடுக்கக்கூடியது. ஏனென்றால் இவர்களுக்கு உள்ளூர் ஆதரவு வலையமைப்பு உள்ளது. இரண்டாவதாக, அவர்களுக்கு பாகிஸ்தானிடமிருந்து உதவி கிடைக்கின்றது. இந்த 2 அம்சங்களும் இணைந்து இந்தியா தீவிரவாதத்தை வேறறுக்க வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தி உள்ளது. தீவிரவாதத்தை வேறறுக்க தனிப்பட்ட தீவிரவாதிகளை கொல்வது மட்டுமே போதுமானது அல்ல. அதை இயக்கும் முழு கட்டமைப்பையும் தகர்க்க வேண்டியது அவசியம். இந்த தீவிரவாதிகளை கொல்வதை விட பாகிஸ்தானில் நிலவும் தீவிரவாதம் தொடர்பான முழு சித்தாந்தத்தையும் ஒழிப்பது மிக முக்கியமானது. ஒரு சில தீவிரவாதிகளை கொல்வதால் தீவிரவாதத்தை வேறறுக்க முடியாது. எல்லை தாண்டிய தாக்குதல்களில் பொதுமக்களும் பாதுகாப்பு படையினரும் உயிரிழந்துள்ளனர். இங்குள்ள கேள்வி என்னவென்றால், காலையில் துப்பாக்கிச்சூடு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்த நிலையில் மத்திய மாநில அரசுகள் எல்லை பகுதிகளில் இருந்து மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்ற உத்தரவு பிறப்பித்திருக்க வேண்டாமா என்பது. இந்த கேள்விக்கு பதில், இது ஒரு மத்திய அரசு மாநில அரசின் கூட்டு நடவடிக்கை. இது போன்ற சூழ்நிலையை சமாளிப்பதற்கென சில நிலையான தரநிலைகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அதன் பிரத்யேக நெறிமுறை உள்ளது. காஷ்மீரின் எல்லை பகுதியில் மக்கள் தொகை மிக குறைவாகவே உள்ளது. ஜம்முவிலும் பஞ்சாபிலும் மக்கள் தொகை அதிகமாக உள்ளது. எல்லை அருகே வசிக்கும் மக்கள் இதற்கு முன்பும் இதே போன்ற சூழ்நிலைகளை எதிர்கொண்டுள்ளனர். பல ஆண்டுகளாக ஷெல் தாக்குதல்களை எதிர்கொண்டுள்ள அவர்கள் ஏற்கனவே தயாராக உள்ளனர். தரையடி சுரங்கங்கள் கட்டப்பட்டுள்ளன. அவசர நிலையை சமாளிக்க தேவையான பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சைரன் ஒலிக்கும் போதோ அல்லது மின்தடை ஏற்படும் போதோ என்ன செய்வது என்பது அவர்களுக்கு தெரியும். போர் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும் போது அல்லது ராணுவம் நிலைநிறுத்தப்படும் போது மட்டுமே மக்களை அங்கிருந்து அகற்றும்படி மேற்கொள்ளப்படுகிறது. அப்போதுதான் எல்லை பகுதிகள் காலி செய்யப்படுகின்றன. அதற்கும் போதுமான நேரம் வழங்கப்படுகின்றது. அந்த விதத்தில் பார்க்கும்போது தற்போது நீண்ட கால போர் சூழல் இல்லை என்பதால் எல்லையோரத்தில் வசிக்கும் மக்கள் வெளியேற்றப்படவில்லை. திடீரென்று ஷெல் தாக்குதல் நடக்கிறது. எனவே எந்தவித முன்னெச்சரிக்கையும் கொடுக்க முடியாது. பலரால் கேட்கப்படும் கேள்வி, போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியது உண்மையா இல்லை பொய்யா? ஜம்மு காஷ்மீரின் பாம்பூர் பகுதியில் பெரிய அளவிலான உலோக துண்டு ஒன்று வீழ்ந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அது தொடர்பாக இந்தியா எந்த ஒரு தகவலையும் பகிரவில்லை. மறுபுறம் இந்தியாவின் ரஃபால் போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் தெரிவித்தது. இது குறித்து செய்தியாளர் கூட்டம் ஒன்றில் இந்திய விமானப்படையின் ஏர் மார்ஷல் AK பாரதியிடம் கேட்கப்பட்ட போது, நாம் போர் சூழலில் இருக்கின்றோம். இழப்புகளும் அதன் ஒரு பகுதியாகும். தற்போது நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், நாம் நமது நோக்கங்களை அடைந்து விட்டோமா? தீவிரவாத முகாம்களை அளிக்கும் நமது நோக்கத்தை நாம் அடைந்து விட்டோமா? அதற்கு பதில் ஆம் என்பதே என்று அவர் பதிலளித்தார். தற்போது கூடுதல் தகவல்களை வழங்க முடியாது. அது எதிரிகளுக்கு சாதகமாக அமையலாம். இப்போது இவ்வளவுதான் சொல்ல முடியும். நமது விமானிகள் அனைவரும் வீடு திரும்பிவிட்டனர் என்று ஏர் மார்ஷல் பாரதி கூறினார்.
பாகிஸ்தான் போர் விமானங்களை இந்தியா சுட்டு வீழ்த்தியதா என்ற கேள்விக்கு பதிலளித்த ஏர் மார்ஷல் A.K. பாரதி, அவர்களின் விமானங்களை நமது எல்லைக்குள் நுழைவதை தடுத்து விட்டோம், அவற்றின் சிதைவுகள் எங்களிடம் இல்லை என்றார். மற்றொரு கேள்வி, போர் நிறுத்தத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் பங்கு என்ன என்பது. மோதலில் ஈடுபட்டிருந்த இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நிறுத்தத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்கு முன்னதாகவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதனை வெளியிட்டார். தனது அரசாங்கத்தின் மத்தியஸ்தம் காரணமாக இரு நாடுகளும் உடனடியாகவும் முழுமையாகவும் மோதலை நிறுத்த ஒப்புக்கொண்டதாக அவர் தனது சமூக ஊடக பதிவில் கூறினார். மறுபுறம் இந்த போர் நிறுத்தம் பாகிஸ்தான் ராணுவ நடவடிக்கைகளுக்கான இயக்குநர் ஜெனரல் DGMOவின் முன்முயற்சியின் பேரில் நடந்ததாக இந்தியா கூறியது. ட்ரம்பின் கூற்றுக்களை ஆரம்பத்தில் இந்தியா நேரடியாக அவரது பெயரை கூறி மறுக்கவில்லை, அதே நேரத்தில் அவற்றை உறுதிப்படுத்தவும் இல்லை. ஆனால் இப்போது இந்தியா ட்ரம்புக்கு போர் நிறுத்தத்தில் நேரடியாக இந்த பங்கும் கிடையாது என்று கூறிவிட்டது. மற்றொரு கேள்வி, ட்ரம்ப் இதில் எங்கே வருகிறார்? அதன் பின்னணியில் என்ன நடந்திருக்கலாம்? பாகிஸ்தான் அமெரிக்காவை தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் என்று கூறுகிறது. இதற்கு பின்னர் அமெரிக்கா இந்தியாவுடன் பேசியிருக்கலாம். போர் நிறுத்தத்திற்கு தயாராக இருக்கிறோம், ஆனால் முன்முயற்சி பாகிஸ்தானிடமிருந்து வர வேண்டும் என்று இந்தியா கூறியிருக்கலாம். இதற்கு பின்னர் பாகிஸ்தான் தனது DGMOவை இந்தியாவின் DGMOவை தொடர்பு கொள்ள வைத்திருக்கலாம். இந்திய DGMO போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டிருக்க வேண்டும். பின்னர் போர் நிறுத்தம் செயல்படுத்தப்பட்டிருக்கும். அமெரிக்காவுடனான உறவை இணக்கமாக வைத்திருப்பது இந்தியாவுக்கு மிகவும் முக்கியமானது. பல விஷயங்கள் நெருக்கடியில் உள்ளன. இந்த உறவு ஜனாதிபதி ட்ரம்புடன் மட்டும் நின்று விடவில்லை. போர் நிறுத்தம் எவ்வாறு முடிவு செய்யப்பட்டது என்பது குறித்த முழு தகவலையும் பகிர்ந்து கொள்ளுமாறு இந்திய அரசாங்கத்தின் மீது தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வரும் எதிர்க்கட்சிகள் போர் நிறுத்தத்தில் அமெரிக்காவின் பங்கை தெளிவாக விளக்குமாறும் கேட்கின்றன. இது போன்ற ராணுவ நடவடிக்கைகள் ஏற்பட்டால் அது தொடர்பாக அரசாங்கம் எதிர்க்கட்சியுடன் கலந்தாலோசிக்க வேண்டுமா என்ற கேள்வி எழுகிறது. அப்படி எந்த ஒரு நெறிமுறைகளும் இல்லை. இது போன்ற அதிமுக்கியமான மற்றும் ராணுவ நடவடிக்கைகளில் அரசாங்கம் பல விஷயங்களை கருத்தில் கொண்டே முடிவுகளை எடுக்க வேண்டும். எனவே நடவடிக்கையில் நேரடியாக ஈடுபடாதவர்களிடமிருந்து ஆலோசனையை பெற முடியாது. ராணுவ நடவடிக்கையின் விவரங்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளப்படுவதில்லை. ராணுவ நடவடிக்கை பற்றிய தகவல்களை வெளிப்படையாக சொல்வது பாதுகாப்புக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கலாம். இந்தியாவில் ராணுவ கொள்கை விஷயங்களில் எதிர்க்கட்சிகளுடன் கலந்தாலோசித்ததற்கான கடந்த கால முன்னுதாரணம் எதுவும் இல்லை. 1971 இந்தியா பாகிஸ்தான் போரை உதாரணமாக எடுத்துக் கொள்ளலாம். அப்போதும் போர் உக்தி குறித்து எதிர்க்கட்சிகளுடன் எந்த விவாதமும் நடத்தப்படவில்லை. நாடாளுமன்ற அமைப்பில் ராணுவம் தொடர்பான முடிவுகள் நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வரப்படுவதில்லை. அவை ராணுவ நடவடிக்கை முடிந்த பின்னர் தான் விவாதிக்கப்படுகின்றன. ராணுவம் தொடர்பான முடிவுகளை எடுப்பது பாதுகாப்பு அமைச்சுதான். அதே போல போர் நிறுத்தம் தொடர்பான முடிவை எடுப்பது அரசாங்க உயர்மட்டம். எனவே எதிர்க்கட்சிகளிடம் போர் நிறுத்தம் தொடர்பாக ஆலோசிக்கவோ கேட்கவோ வேண்டிய அவசியம் இல்லை.